இந்த வீடியோ பதிவில் பதஞ்சலி யோக சூத்திரங்களை பற்றி விவாதிக்கப் போகின்றோம். பதஞ்சலி யோக சூத்திரங்கள் யோக நூல்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். நவீன கால யோக பயிற்சிகள் அனைத்தும் பதஞ்சலி யோக சூத்திரங்களை பின்பற்றி வருவிக்கப்பட்டவையே. பதஞ்சலி யோக சூத்திரங்கள் 4 தலைப்புகளின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன. அவை சமாதி பாதம், சாதனா பாதம், விபூதி பாதம் மற்றும் கைவல்ய பாதம். இந்த 4 தலைப்புகளின் கீழ் ஒவ்வொரு சூத்திரங்களையும் அதன் விளக்கங்களையும் பின்வரும் வீடியோக்களில் பதிவிட உள்ளேன். அதற்கு முன்னதாக இந்த முன்னுரையை வழங்குகின்றோம். யோக சூத்திரங்களை விவாதிக்கும் முன் ஒரு மிக முக்கியமான கேள்வியை இங்கு விவாதிக்க உள்ளோம். அதாவது எல்லா மதங்களும் இந்த கேள்வியின் அடிப்படையில் உருவானவை. உலகின் மிக உயர்ந்த சிந்தனாவாதிகள் என்று அல்லது ஆராய்ச்சியாளர்கள் என்று கருதப்படுபவர்கள் இந்த உலகின் அனைத்து ஜட பொருட்களும் மற்றும் உயிரினங்களும் ஒரு முழுமையான மூலத்திலிருந்தே அல்லது படைப்பின் மூலத்திலிருந்தே உருவானவை மற்றும் படைக்கப்பட்டவை என்று கருதுகிறோம். மற்றும் இந்த அனைத்து படைப்புகளும் ஜடப்பொருட்களும் அடிப்படையில் அனைத்து சக்திகளும் ஒரு மூல சக்தியிலிருந்தே பிறந்தவை. திரும்பவும் அந்த மூல சக்தியே சென்றடைய விளைகின்றன. இதுதான் ஒவ்வொரு உயிரின் நோக்கமும். இங்கு இன்னொரு கேள்வி எழுகிறது. எது சிறந்தது? அந்த முழுமைத்தன்மையா, படைப்பின் மூலமா, அல்லது நமது இந்த தற்காலிக நிலையா? உலகின் மிகச்சிறந்த சிந்தனாவாதிகள் அல்லது பகுத்தறிவாளர்கள் என்று நம்புபவர்கள், தங்களை தாமே நம்பிக்கொண்டிருப்பவர்கள் இந்த தற்காலிக இந்த நிலையே மிக உயர்ந்த நிலை என்று கருதுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் படைப்பின் மூலம் அல்லது நிரந்தர நிலை அல்லது கடவுள் என்று நாம் அழைக்கின்ற ஒரு பொருள் மிகவும் வாழ்வற்ற நிலை அல்லது உணர்ச்சியற்ற நிலை அல்லது மிகவும் பின்தங்கிய நிலை என்று நினைக்கிறார்கள். எனவே அவர்கள் இந்த தற்காலிக நிலையிலேயே நாம் அனைத்து விதமான சுகங்களையும், உணவுப் பொருட்கள், செயல்பாடுகள் அனைத்தையும் நாம் இந்த தற்காலிக நிலையிலேயே அனுபவிக்க முடியும். எனவே இதுதான் சிறந்த நிலை என்று அவர்கள் அதையே பற்றி கொள்கிறார்கள்.
அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், நல்ல நல்ல விஷயங்கள் மட்டுமே இங்கு இருக்க முடியும் என்று கருதுகிறார்கள். ஆனால் அடிப்படையில் தீமைகளற்ற நன்மையோ நன்மைகளற்ற தீமையோ இல்லை. அவர்கள் தர்க்க ரீதியாக மனிதனின் நோக்கம், இந்த உலகத்தில் மனிதனின் நோக்கம் என்பது தொடர்ந்த வளர்ச்சி, தொடர்ச்சியாக கஷ்டப்படுவது, அதற்காக கஷ்டப்படுவது. ஆனால் அந்த மிக உயர்ந்த நோக்கத்தை அடைய முடியாது. இது ஒரு தொடர்ச்சியான நிகழ்வு என்றே கருதுகிறார்கள். இதுவே மிகச்சிறந்த சிந்தனாவாதிகள் என்று கருதுபவர்களின் கருத்தாக, ஒருமித்த கருத்தாக இருக்கின்றது. இது கேட்பதற்கு இந்த கருத்து மிகவும் தர்க்க ரீதியாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருந்தாலும் இது ஒரு பயனற்ற கருத்து. ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் நேர்கோட்டு பயணம் என்று ஒன்று கிடையாது. அனைத்து விதமான பயணங்களும், அனைத்து விதமான செயல்பாடுகளும் ஒரு வட்டத்தினுள்ளேயே இருக்கின்றது. நம் வாழ்நாளில் ஒரு கல்லை எறிகின்றோம். இந்த பிரபஞ்சத்தில், இந்த மிகப்பெரிய ஊடகத்தில் ஒரு கல்லை எறிந்தால் அது திரும்ப நம்மையே வந்து அடையும். ஏனென்றால் அது ஒரு நேர்கோட்டு பயணமாக செல்வதில்லை. நமது ஆயுள் காலம் அவ்வளவு நீண்டதாக இருந்தால் அது திரும்பவும் நிச்சயம் நம்மையே வந்தடையும் என்று யோக சாஸ்திரங்கள், இந்திய வாழ்க்கை முறை கல்விகள் நமக்கு போதிக்கின்றன. அது ஒரு நேர்கோட்டில் பயணப்படுவது போல தெரிந்தாலும் அந்த முடிவற்ற, எல்லையற்ற இந்த பிரபஞ்சத்தில் பயணிக்கும் பொழுது அது கண்டிப்பாக ஒரு வட்டத்தில், அதாவது தொடங்கிய இடத்திலேயே வந்து முடியும். எனவே மனிதனின் உயர்வு என்பது முன்னே செல்வது மற்றும் அது எப்பொழுதும் நிறைவடையாதது என்பது ஒரு அபத்தமான கருத்தாகவே இருக்கின்றது. எனவே இந்திய வாழ்வியல் முறைகளில், யோக கல்விகளில் என்ன போதிக்கப்படுகின்றன? கர்மா என்று ஒன்று நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அது என்னவென்றால், நாம் ஒருவருக்கு நேசமோ அன்போ, ஒரு அனைத்து உயிர்களிடத்திலும் அன்போ நேசமோ செலுத்தினால் அது நிச்சயமாக பன்மடங்கு பெருகி நம்மையே வந்து சேரும் என்கிறது. அதே போன்று நாம் ஒரு வெறுப்பை உமிழ்ந்தோமானால் அனைத்து உயிர்களிடத்திலும், மற்றவர்களிடத்தில், அதுவும் திரும்ப முழு வேகத்துடன் நம்மையே வந்து சேரும் என்கிறது இந்திய யோக கலாச்சாரங்கள், வாழ்வியல் முறை நூல்கள். அதை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அது நம்மை திரும்ப வந்தே அடையும். இதையே வினை விதைத்தவன் விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பார்கள் தமிழில். அதை யாராலும் தடுக்க முடியாது. எனவே நமது ஆழ்ந்த எல்லா முயற்சிகளும், நம்பிக்கைகளும், பயங்களும், சந்தோஷங்களும் நம்மை எங்கே இட்டு செல்கின்றன என்ற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. இறுதியில் இந்த வாழ்வு நம்மை எங்கு அழைத்து செல்கிறது? ஆசிரியர் அறுதியிட்டு கூறுகிறார், நாம்
மரணத்தையே நோக்கி பயணிக்கின்றோம், மரணத்தையே இறுதியில் சென்றடைவோம். இதை தவிர வேறு எதுவும் நிச்சயமானதாக இல்லை இந்த உலகில். பிறப்பவனை அனைத்தும் மரித்தே ஆக வேண்டும். நெபுலில் இருந்து சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் தோன்றுகின்றன. இவை அனைத்தும் அதன் வாழ்நாள் காலம் முடிந்து கரைந்து மறுபடியும் அதே நெபுலியை சென்றடைகின்றன. ஒரு தாவர இனங்களை எடுத்துக்கொண்டால், ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டால், அது மண்ணிலிருந்து, இந்த பூமித்தாயிலிருந்து அனைத்து விதமான சத்துக்களையும் எடுத்துக்கொண்டு வளர்கிறது. அதன் வாழ்நாள் முடிவில் அது திரும்ப மண்ணையே சென்றடைகின்றது, மண்ணுக்கே திரும்ப கொடுத்து விடுகின்றது. இதைப்போல அனைத்து விதமான உயிரினங்களும் இவ்வாறே செயல்படுகின்றன. எல்லா உயிரினங்களும் ஒரு அணுவில் இருந்து உருவாகின்றது, மறுபடியும் அதே அணுவிற்கு சென்றடைகின்றது. இந்த விதி அனைத்து இடத்திலும் ஒன்றாகவே உள்ளது. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வேறு எதுவும் இதை போல அறுதியிட்டு சொல்ல முடியாது நம்மால். அதாவது அனைத்து சக்தியும், அனைத்து படைப்புகளும் கரைந்து மறுபடியும் அதன் மூலத்திலே ஒடுங்குகின்றது, அடைகின்றது. அது ஒரு முழுமையான தன்மை. அந்த முழுமையான நிரந்தர தன்மையையே நாம் கடவுள் என்றோ அல்லது முழுத்தன்மை, முழுமை என்றோ, இயற்கை என்றோ மற்றும் பல்வேறு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெயர்களை வைத்து அழைக்கின்றோம். ஆனால் அது ஒன்றே. எதன் ஒன்றிலிருந்து எல்லா இந்த பிரபஞ்சங்களும், அனைத்து பிரபஞ்சங்களும் வந்தனையோ வசிக்கின்றனையோ, எதன் உதவியோடு, எந்த சக்தியின் உதவியோடு இங்கு வசிக்கின்றனையோ, அனைத்து படைப்புகளும் இறுதியில் அதே ஒன்றை சென்று அடையும். இதுவே நிதர்சனம் என்று இந்திய வாழ்வியல் கல்விகளும் யோக கல்விகளும் நமக்கு சொல்லுகின்றன. இயற்கை இந்த திட்டத்தை வகுத்தே வேலை செய்கிறது. இப்போது நம்ம கோள்களை பார்த்தால், இந்த பூமியையோ மனிதர்களையோ நட்சத்திரங்களையோ கோள்களையோ எடுத்துக்கொண்டால் இந்த விதி எல்லா விதமான படைப்புகளுக்கும் பொருந்தும். ஒரு பெரிய அலையை எடுத்துக்கொண்டோமேயானால் அது ஒரு கலவையே. அது மில்லியன் கணக்கான சிறிய அலைகளின் கலவையே. அதேபோல் இந்த மொத்த உலகும் சிறிய வாழ்க்கையின் உயிரினங்களின் கலவையே. அழிவு என்பது அழிவு இந்த மொத்த பிரபஞ்சத்தில் அல்லது இந்த கோள்களின் அழிவு என்பது சிறிய உயிரினங்கள், அவற்றில் வாழும் சிறிய அனைத்து உயிரினங்களும் அழிவின் ஒரு கூட்டுத்தொகையே ஆகும். இப்போது நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது. இந்த தற்காலிக வாழ்க்கை, நாம் வாழும் இந்த தற்காலிக வாழ்க்கையே மிக உயர்ந்த நிலையா
அல்லது நாம் படைப்பின் மூலம் அல்லது கடவுளை திரும்ப சென்றடைவதே உயர்ந்த நிலையா? இதற்கு இந்திய யோக கலாச்சாரத்தில் உள்ள தத்துவவாதிகள், யோகிகள், ஞானிகள் சொல்வது அதுவே படைப்பின் நோக்கமாகும். அனைத்து உயிரினர்களின் நோக்கமும் அதன் மூலத்தை திரும்ப சென்றடைவதே என்று அறுதியிட்டு கூறுகிறார்கள். அதாவது இந்த தற்போதைய நிலை, மனிதனின் தற்போதைய நிலை என்பது அந்த கடவுள் தன்மையிலிருந்து கீழிறங்கி வந்த நிலைமையே என்று கூறுகிறார்கள். நாம் அனைவரும் அந்த முழுமையும் தூய்மையும் ஆன கடவுளின் இருந்து கீழிறங்கி வந்து தூய்மையற்றதாக கருதுகின்ற மனித நிலைக்கு நிலையில்லாத இந்த மனித நிலைக்கு வந்திருக்கின்றோம். எனவே மனிதனின் நோக்கம் என்பது மறுபடியும் நாம் எங்கிருந்து வந்தோமோ அதே முழுமையான தூய்மையான கடவுள் தன்மையை அடைவது என்பதே. மேல்நிலையிலிருந்து கடவுள் தன்மையிலிருந்து கீழ்நிலையான தாழ்வான நிலையான இந்த மனித தன்மைக்கு வந்த இந்த மனித இனம் இன்றோ அல்லது அவரவரின் கர்மாவின்படி என்றோ ஒரு நாள் திரும்பவும் அந்த மேல்நிலைக்கு செல்வதே மனித இனத்தின் நோக்கம். மனிதன் கடவுளிலிருந்து வந்தான், இடையில் கடவுள் தன்மையிலிருந்து இறங்கி வந்து இடையில் மனிதனானான். முடிவில் அவனை திருத்தி கொண்டு இந்த யோக முறைகளின்படி அவனது உடல், மனம், சிந்தனை இந்த கட்டுக்களிலிருந்து அவிழ்ந்து இதற்கு அப்பாற்பட்ட நிலையான கடவுள் தன்மைக்கே திரும்ப செல்ல வேண்டும். இதுவே விதி, இதுவே படைப்பின் நோக்கம் என்று அறுதியிட்டு சொல்கின்றார். இதுவே துவைத்தம், அத்வைத்தம் என்கிறார்கள். துவைத்தம் என்பது இரட்டை நிலை. கடவுள் வேறு, இந்த படைப்புக்கள் வேறு, எல்லா உயிரினங்களும் வேறு. அத்வைத்தம் என்பது கடவுளிலிருந்து தோன்றிய அனைத்தும் திரும்ப கடவுளையே அடைய வேண்டும். அதாவது ஒன்லி கடவுள் மட்டுமே இங்கே இருக்கின்றார், அனைத்திலும் நீக்கமர நிறைந்து இருக்கின்றார். அதை உணர முடியாத நிலையிலே நாம் இருக்கின்றோம். நாம் அந்த நிலையில் இல்லை என்பதில்லை, நம்ம உணர முடியாத நிலையில் இருக்கிறோம். இந்த உணர முடியாத நிலையிலிருந்து நம்மை உயர்த்தி கொண்டு அதை உணர்ந்து அதில் கலந்து கரைந்து அதையே சேருவதே இந்த மனிதன் படைப்பின் நோக்கம். இதை எவ்வாறு விளக்க? இந்த சிதைவு, இந்த மனித என்ற நிலையிலிருந்து கரைந்து அல்லது சிதைந்து நம்மை விடுதலையாக்கி கொண்டு கடவுள் தன்மையை அடைய வேண்டும். இதை எவ்வாறு விளக்குவது? ஒரு விதை இருக்கிறது, அதை மண்ணில் வைக்கிறோம். அந்த விதை சிதைந்தால்தான் அதிலிருந்து ஒரு செடியாக உருவாகி முளைத்து மரமாக மாறுகின்றது. இது ஒரு அழிவுத்தன்மை என்று, இது ஒரு அழிக்கும் செயல், அழிவுத்தன்மை அல்ல. ஒரு நிலையிலிருந்து மாறி அறநிலைக்கு செல்வது, தற்காலிக நிலையிலிருந்து நிரந்தர நிலைக்கு செல்வது. அவ்வாறே எந்த ஒரு விதையாக இருந்தாலும் அது இந்த சிதைவுத்தன்மை அடைந்த பின்பே உயர்ந்த நிலைக்கு உருப்பெறுகின்றது. அதேபோல் இந்த மனித நிலையிலிருந்து நாம் கரைந்து இந்த உடல், மனம், சிந்தனைக்கு அப்பாற்பட்டு நிற்கும் கடவுள் தன்மையை அடையவே இந்த வாழ்க்கை முறைகளை நாம் கற்றுக்கொண்டு முன்னேற விளைகின்றோம். இதை எவ்வாறு அடைவது? தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்வதால், நம்மை சிதைத்து கொள்வதால்
இந்த நிலையை விடுத்து அந்த நிலைக்கு செல்ல முடியுமா? கண்டிப்பாக இல்லை என்கிறார் ஆசிரியர். அது இதைவிட மிகவும் மோசமான தாழ்வான நிலைக்கே நம்மை இட்டு செல்லும் என்கிறார். நாம் இந்த நிலையை உணர்ந்து இதற்கு மேல் அப்பாற்பட்ட உள்ள ஒரு நிலை இருக்கிறது என்பதை முதலில் உணர வேண்டும். அதை அடைய வேண்டிய முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதற்கு நம் முன்னோர்கள் கடவுளை அவதாரங்களாக எடுத்து வந்து நமக்கு உபதேசித்த உபதேசங்களை உணர்ந்து, இது ஒரு உயர்ந்த நிலை அல்ல, இதற்கும் மேல் வாழ்க்கை உள்ளது, இதற்கும் மேல் உண்மையான வாழ்க்கை நிறைய இருக்கின்றது என்று உணர்ந்து அதை அடைய விளைய வேண்டும். அதுவே வழி என்கிறார். அந்த முழுமைத்தன்மையே மிக உயர்ந்த நிலை, ஒரு உயிர் அடையும் மிக மிக உயர்ந்த நிலை என்கிறார். சிந்தனாவாதிகளின் சிந்தனை அடிப்படையில், ஆராய்ச்சி அடிப்படையில் கடவுள் தன்மை என்பது ஒரு சிந்தனையற்ற, ஒரு செயலற்ற தன்மையே, ஒரு உணர்ச்சிகளற்ற தன்மையே. ஆனால் நாம் ஒரு கல்லையும் கடவுளையும் ஒப்பிட்டு பார்க்க இயலாது. இதை எவ்வாறு விளக்குகிறார்? நம் கண்களால் காணக்கூடிய ஒளியின் அளவு என்பது ஒரு குறிப்பிட்ட அளவே. அந்த ஒளியின் அளவுக்கு கீழே இருக்கின்ற ஒளியின் அளவோ அல்லது இருட்டான நிலையோ நம்மால் பார்க்க முடியாது. அதை இருட்டு என்று சொல்லுவோம். அது கொஞ்சம் தீவிரத்தன்மை அடையும் போது நமது கண்களின் திறனுக்கு அடிப்படையில் உள்ள அளவுகோலில் வரும்பொழுது நம்மால் காண முடியும் அந்த ஒளியை. அது இன்னும் தீவிரமடைந்து மிக தீவிரமான ஒளியாக மாறும் பொழுது அதுவும் நம்மால் காண முடியாது. அதுவும் நமக்கு இருட்டை போன்றே தோன்றும். ஆனால் முதல் நிலையான ஒளியற்ற இருட்டு நிலையும் மிக உயர்ந்த தீவிரமான ஒளி நிலையும் ஒன்றல்ல. அதே போல கடவுளையும் கல்லையும் ஒப்பிட்டு பார்ப்பது என்பதே மிக தவறான விஷயம். ஏனென்றால் கல் சிந்தனை திறன் அற்றது. ஆனால் கடவுள் அனைத்து சிந்தனை திறனையும் படைத்தவனே கடவுள். அவனுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அதை ஆங்கிலத்தில் ஆம்னிசியன்ட் என்று சொல்வார்கள். அதனால் கடவுள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு எல்லாம் அறிந்த கடவுள். இது நம் காரண அறிவுக்கு மேற்பட்ட நிலை. இது நமது புத்தி, நமது அறிவு, காரண அறிவு இதெல்லாம் கடந்த ஒரு நிலை. இந்த காரண அறிவையும் புத்தியையும் அனைத்து காரணங்களை தேடும் இந்த மனத்தையும் எப்பொழுது நாம் கடந்து அதற்கு அப்பாற்பட்ட நிலையை அடைய முற்படுகின்றோமோ அப்போதே நாம் உண்மையான வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கிறோம் என்கிறார். இதுதான் உண்மையான வாழ்க்கை நோக்கம் என்கிறார். இதற்கு கீழுள்ள நிலையான இந்த உடல், மனம், சிந்தனை அளவிலேயே நாம் வாழ்ந்தோம் என்றால் அது ஒரு கருநிலை அல்லது முட்டை நிலை என்கிறார். கருநிலை. நாம் இன்னும் கருநிலையிலே இருக்கிறோம். இன்னும் உண்மையான வாழ்க்கையில் பிறப்பெடுக்கவில்லை என்கிறார். இதன் மூலம் நமக்கு இன்னொரு கேள்வி எழுகின்றது. இந்த மிக உயர்ந்த நிலையான கடவுள் தன்மை, அதுதான் மிக உயர்ந்த நிலை என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? அதாவது இந்த சிந்தனைவாதிகள் முதலில் சிந்திக்க தொடங்கியவன்
உடன் அதை செயலாக்க முயன்றனர், செயலாக்கம் செய்தனர். அப்போது மனிதனின் வளர்ச்சி நிலை சிந்தனை அளவிலேயே இருந்தது. அதுதான் மிக உயர்ந்த நிலையாக இருந்தது. எனவே அவர்கள் சொன்னார்கள், இதுதான் ஒரு மனிதனின் சாத்தியமான மிக உயர்ந்த நிலை இதுதான் என்று கூறினர். அன்று என்ன முடிவு செய்தனர்? இதற்கு மேல் இதற்கு அப்பாற்பட்டு ஒன்றும் இல்லை என்றனர். ஏனென்றால் அவர்களுக்கு அது தெரியவில்லை, அதை தெரியக்கூடிய வழிமுறைகள் தெரியவில்லை, அதுக்கு என்னென்ன செய்ய வேண்டும், எவ்வாறு பயிற்சி செய்ய வேண்டும், ஏதாவது வழிமுறைகள் இருக்கின்றன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த யோகா கலாச்சாரம் வந்த பின், அதற்கு பின் தான் இந்த மொத்த உலகுக்கும் இந்த சமயங்களும் யோக கலாச்சாரங்களும் வந்த பின் தான் இந்த மொத்த உலகத்திற்கும் இதற்கும் மேல் செல்ல வழி இருக்கின்றது. அது ஒவ்வொரு மனிதனின் பிறப்புரிமை. அனைவரும் அதை பின்பற்றி இந்த உடல் மனம் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட கடவுளை அடையும் வழியை அடையலாம் என்கின்றனர். இந்த சிந்தனாவாதிகள், தர்க்கவாதிகள், பகுத்தறிவாளர்கள் என்று கூறுகின்றவர்களை ஆசிரியர் என்ன சொல்கிறார்? அவர்கள் ஒரு தன்முனைப்புடன் இருக்கிறார்கள், அதுவே மிகப்பெரிய தடை என்கிறார். அகங்காரம் என்கிறார். அவர்களே அகங்காரிகள், அகங்காரம் இது என்று சொல்கிறார். அவர்கள் தங்களைத்தாமே ஏமாற்றிக் கொள்வார்கள். தங்களைத்தாமே ஏமாற்றிக் கொள்வதுடன் மற்றவர்களுக்கும் இதை கற்பிக்கும் போது மற்றவர்களையும் ஏமாற்றுகிறார்கள் என்கிறார். அதாவது இந்த ஜட பொருட்களின் பின் அலைவது, பணம், புகழ், பதவி, பட்டம், இதன் பின் சென்று வாழ்வை அதன் நோக்கத்திலிருந்து வேறு பாதையில் செலுத்தி வீணடிக்கிறார்கள் இந்த வீணர்கள் என்று சொல்கிறார். உண்மையான பகுத்தறிவு என்பது நமது இருப்பின் தத்துவம். எங்கிருந்து வந்தது, இறந்த பின் எங்கு செல்கிறது, ஏன் இந்த பிறப்பு, இந்த கேள்விகள் வந்தால் ஒவ்வொரு மனிதனின் தேடலும் இந்த உடல் மனம் சிந்தனையை தாண்டி என்ன இருக்கிறது என்பதை அறிய முற்படுவதே. இதுவே உண்மையான பகுத்தறிவு என்று ஆசிரியர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். இதுவே அனைத்து இந்திய சிந்தனைகளும் தன் நிலைப்பாட்டை எடுக்கும் முதல் யோசனையாகும். இந்த உலகத்திற்கு அப்பால் நம்மை அழைத்துச் செல்லும் ஏதாவது ஒரு படிப்பு என்பது இருந்தால் அது ஒன்று மட்டுமே மதிப்புடைய படிப்பாகும். மற்ற அனைத்துமே வெறும் பிழைப்பு படிப்பாகும். இதை சொல்வதன் மூலம் ஆசிரியர் என்ன சொல்கிறார்? வெறும் பிழைப்பு வேண்டாம் என்று அவர் சொல்லவில்லை. வெறும் பிழைப்பு மட்டும் கற்றால், பயின்றால், வாழ்ந்தால் நாம் அந்த கருநிலை அல்லது முட்டை நிலையிலேயே நம்ம வாழ்வை முடித்துக் கொள்கிறோம். அது நம்மை இறப்பிற்கு இட்டு செல்லுமே தவிர இந்த பிறப்பு இறப்பு என்ற வட்டத்தை தாண்டி நம்மை அழைத்து செல்லும் கல்வியே வாழ்க்கை கல்வி, அது நிரந்தர கல்வி என்று கூறுகிறார். நீரே எங்கள் தந்தை, இந்த அறியாமை கடலில் மறுகரைக்கு எங்களை அழைத்து செல்வீராக. இதுவே அனைத்து மதத்தின் அறிவியல் என்று அறுதியிட்டு கூறுகிறார். வேறு எதுவும் இருக்க முடியாது என்று அறுதியிட்டு கூறுகிறார். எனவே இந்த யோக கலாச்சாரங்கள், வழிமுறைகள், பயிற்சிகளை பயின்று நம் படைப்பின் நோக்கமான மிக உயர்ந்த நிலையான கடவுள் தன்மையை அடைய இந்த பின்வரும் சூத்திரங்கள், அதன் விளக்கங்களின் வீடியோ பதிவுகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று நம்புகிறேன். மிக்க நன்றி. தயவுசெய்து இந்த வீடியோக்களை தங்களின் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் பகிர்ந்து கொள்ளவும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மற்றும் நோட்டிஃபிகேஷனுக்கு
பட்டனை கிளிக் செய்யவும். எனவே நீங்கள் பின்வரும் வீடியோக்களை மிஸ் செய்ய மாட்டீர்கள். நன்றி.